சத்தத்தை கேட்கும்படியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். சத்தத்தை கேட்டு அவையின்படி நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று கடந்த மாதத்திலே நாம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு நாம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரா? ஆமென். நேர் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சில ஆசீர்வாதத்தை குறித்து நான் இப்பொழுது நாம் என்ன செய்யணும் தியானிக்க போகிறோம். சுருக்கமாக அதிக நேரம் நான் இருக்க போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்க அத்தனை பேரை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். அதுல மிக முக்கியமான ஆசீர்வாதம் ஒரு 5 ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. என்ன என்ன ஆசீர்வாதம் என்று நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரோடு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நாம் எழுந்து பாடி ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து பலமாக என்னை நீரப்போ
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான ஆசீர்வாதம் இவையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்பதை கர்த்தர் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எபேசியர் 2:13 வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபீமமானீர்கள்.
ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுங்க. முன்னே தூரமாய் இருந்தீர்கள், இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள், இயேசுவின் கிட்டி சேர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுவின் இரத்தம் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் கிட்டி சேர்த்திருக்கிறதா? ஆமென். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? ஆமென். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவின் கிட்டி நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்களா? அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை, தூரமாக தான் இருந்திருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், இப்போ நீங்க சமீபமாக இருக்கிறீங்க. அதற்கு காரணம் இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டதுதான் முதலாம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட நீங்கள் இயேசுவின் கிட்டி சேர்ந்தவர்கள், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடியவர்கள். இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆசீர்வாதம். சில 5 விதமான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட 5 ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம், அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் கிட்டி நீங்கள் சமீபமாய், அதாவது அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். இன்று அநேக கர்த்தருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் சமீபத்தில் உங்களுடைய ஜீவியம் மறுபடியும் தூரமாய் விலகி போகிறதுக்கு காரணம், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கவில்லை. நீங்கள் இயேசுவின் இடத்தில் ஐக்கியமாய் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். இயேசு உங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார். நீங்க அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க ஐக்கியமாக இருப்பதற்கு அடையாளம், நீங்கள் கர்த்தரை நினைப்போடு அவருடைய சிந்தையோடு ஜீவிப்பது, அவருடைய சத்தியத்தை நேசிப்பது, அவருடைய சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு அதன்படி ஜீவிப்பது, வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பது. உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கும்? வேதத்தை வாசிக்க நீங்கள் முன் வருகிறீர்களா, இல்லை தூரமா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்தை கையில கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை கையில ஏந்தி வராம இருக்கிறீங்க? கர்த்தருடைய வேதத்தை கையில எடுத்துட்டு வராதவங்க தூரமா இருக்கிறாங்க. இயேசு உங்க கையில அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க முன்னே தூரமா இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? சமீபமா இருக்கிறீங்க. இதான் முதலாவது ஆசீர்வாதம். வேதத்தை சுமப்பது. கையில சுமந்தா மாத்திரம் போதாது, அவருடைய வேதத்தை தன் உள்ளத்தில் சுமக்கணும். சரி, கையில தான் நான் கொண்டு வரல, உள்ளத்துல அவருடைய வார்த்தைகளை நான் சுமந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எத்தனை அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள ஜீவன் இல்லை. நடமாடுகிற பிணம். காலையில் எழுந்தோம், 4 இட்லி சட்னி வச்சு சாப்பிடணும். காபி டீ, காஃபி எல்லாத்தையும் குடிக்கும்.
திரும்பவும் அது வேலையை செய்யும். திரும்பவும் வரும், திரும்பவும் சாப்பிடும், தூங்கும், எழுதுக்கும், திரும்ப தான் வேலைக்கு போயிடும். நடமாடுகிற பிள்ளை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல காமித்துக் கொள்வது இது கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவியம் அல்ல. உங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது? நடமாடுகிற பிணமாக இருக்கிறதா? இந்த ஜீவன் உள்ள தேவனை தன் உள்ளத்தில் வைத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கையில வேதத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருந்தா போதாது. உள்ளத்தில் அவருடைய வார்த்தை நிறைந்திருக்கணும். அவர் வார்த்தை உள்ளத்தில் நிறைந்திருந்தா எந்த சத்துருவும் உங்களை தொடவே முடியாது, உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது. அப்படி அக்கினி சூழ்ந்து கொள்ளும், அப்படி அபிஷேகம் உன்னை சூழ்ந்து கொள்ளும், அப்படியே கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னையும் ஆசீர்வாதமா வைப்பாரு, உன் மூலியமா மற்றவர்களையும் ஆசீர்வாதமா வைப்பாரு. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் விடுதலை. அவருடைய வார்த்தை இல்லைன்னா நமக்கே விடுதலை இல்லை. உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குதா? அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லை என்றால் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அவருடைய ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது என்பதை நீ விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. எங்க அப்பா டாப்பையில ஒர்க் பண்ணியிருந்தார். என்னுடைய தகப்பன் மிஷன் ஜாப்ல வேலை செய்து கொண்டிருந்தார். நாங்களெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் என் தகப்பன் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை அவர் அறியவில்லை. வருடம் வருடம் இந்த ஆடி மாசமான என் வீட்டாக குழு ஊத்துவோம். கோழி வெட்டி, கோழி வெட்ட மாட்டோம். எங்க அத்தை வருவாங்க, அவங்க மேல அந்த சாமி வந்து ஆடும். அந்த கோழியை கையில எடுத்து கொடுத்தா அதை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடும். அதை தூக்கி போட்டுட்டு எங்களுக்கான ஆசீர்வாதம் எல்லாம் வந்துச்சு சொல்லி ஒவ்வொருத்தருடைய தலையில் உறுதி அடிச்சு பலால கவலையில வச்சிடும். இதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனா நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். என்னுடைய அம்மா, நான், எங்க அக்கா எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். என் அப்பா மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த மிஷின் விரல விட்டு அவருடைய விரல் துண்டா போயிடுச்சு. அவரை வீட்டுக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மறுவாரம் எந்த சாமி ஆடுகிற அத்தை இருக்கிறாங்களோ அவங்க வராத வாரம் வந்து பார்க்க வந்தாங்க. இவருக்கு இப்படி இருக்குதுன்னு திடீர்னு அந்த சாமி மறுபடியும் எழுதி ஆடுது. ஆடிட்டு அது நாக்கெல்லாம் நீட்டிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு கூழ் ஊத்தாம, என்னை நீ வணங்காம, எனக்கு செய்ய வேண்டிய இந்த கோழி பலியை நீ செலுத்தாம நீ இருந்தபடினால் உன்னுடைய விரலை நான் எடுத்து உன் ரத்தத்தை நான் முடிச்சேன்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா உன் ரத்தத்தை குடிக்கிறது தெய்வமா? உன் ரத்தத்துக்கு விரலை வெட்டி உன் ரத்தத்தை குடிச்சது தெய்வமா? நமக்காக சிந்தினார அவர்தான் தெய்வம். அல்லேலூயா. அன்னைக்கு அதை தூக்கி போட்டாரு. எங்க அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. முழு குடும்பமும் என் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கார். ரத்தத்தின் மகிமை, அவருடைய ரத்தத்தின் மகிமை என் குடும்பத்தை ரட்சித்தது. அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும். அதுதான் இயேசுவின் முதலாம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை அநேகர் பெறுகிறதே இல்லை. அநேகர் பெறுகிறதே இல்லை. ஏதோ நானும் பைபிளை தூக்கின நானும் வந்தேன் என்று இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தின் மகிமையை நீ
ரட்சிக்கும். ரட்சிப்பு கர்த்தருடைய ரத்தத்தினால விடுதலை. ஆமென். முன்னே தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் சமீபமானீர்கள். இப்ப நீங்க சமீபமா இருக்கிறீங்களா, தூரமா இருக்கிறீங்களா? சமீபமா இருக்கிறவங்க எப்பவும் வேதத்தை நோக்கிக்கிட்டே இருப்பாங்க, வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாங்க, வேதத்தை எழுதி கொண்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிற பேச்சு எல்லாம் இயேசுவின் பேச்சு அவர்களிலே காணப்படும். அவருடைய முகங்களை காணும் பொழுது அவர்களிலே தெய்வத்தை காணுகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது எழுதுறேன். தாழ்மையுள்ள இருதயத்தை தாருமே, உயர்வான கிருபையினால் நிரப்பிடுமே, உந்தன் நாமம் மகிமைப்பட துதியின் ஆயுதம் தந்திடுமே. அல்லேலூயா. தாழ்மையுள்ள இருதயங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உயர்வான கிருபை, பெரிய கிருபையை தாவீதுக்கு நீங்க தந்தீங்க, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. துதியின் ஆயுதத்தை நான் ஏந்தி கொண்டு ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இயேசுவின் ஆசீர்வாதம், அவருடைய ரத்தம். ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். ரத்தம் தான் என்னை ரட்சித்தது. அந்த ரத்தத்தின் ஆசீர்வாதம் அவரை சமீபமாய் இருக்கும்படி செய்கிறது. என் கூடவே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார்? ஆமென். உங்க கூடவே அவர் இருக்கிறார். விசுவாசம், விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, அது நிச்சயம் நடக்கும். இரண்டாவது விதமான ஆசீர்வாதம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்லை அந்த பாவம் உங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறதா? உங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறதா? உங்களை கீழே வழி கல்லும்படிக்கு அது வகை தேடி பின்னையே சுற்றி கொண்டு இருக்கிறதா? உங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது? பாவங்களை நீக்கும் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கும். பாவத்துக்கு உங்களுக்கு விடுதலையை தரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்க? ஆமென். இல்லை, இந்த பாவம் என்ன பின்தொடர்ந்துட்டே இருக்குது, என்ன அடிக்கடி விழுந்தலையிலே இருக்குது, ஆண்டவருக்கு சேர்க்க விட மாட்டேங்குது, ஆண்டவர் பாதத்தில் வைக்க விட மாட்டேங்குது, அவருடைய வேதத்தை நேசிக்க விட மாட்டேங்குது, ஜெபிக்க விட மாட்டேங்குது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். கடைசி வரைக்கும் அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் வீட்டாரும் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் வல்லமை அவருடைய ரத்தத்தினால் இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்தமாக்கும். தாவீது அப்படிதான் ஜெபித்தார். எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க, நிலவரமான ஆவியை புதுமையோ. சுத்த இருதயம் எப்படி சுத்தமாகும்? காலையில எழுந்து உடனே பல்லு வலிக்குது, வாயை கொஞ்சம் சுத்தமாக்கிற வாயை, தலைக்கு தண்ணியை ஊற்றிக்குது, சோப்பு போட்டு உடம்பு கிடந்து எல்லாமே தேய்ச்சி நாம சுத்தமாயிருக்கோம். அல்லேலூயா. அழுக்கு வஸ்திரங்களை என்ன செய்யணும்? சர்ப்பு போட்டு நல்லா ஊற வச்சு தோச்சி வஸ்திரத்தையும் சுத்தமாக்கிறோம். அல்லேலூயா. உள்ளான மனுஷனுக்கு எப்படி வச்சு இருக்கிறார்? உள்ளான மனுஷன்
எப்படி இருக்கிறான்? அல்லேலூயா. பல்லு வளர்க்காம ஒருத்தங்கிட்ட போய் பேசினா உன் வாய் மாறும். அல்லேலூயா. உன் உண்டான மனுஷனை நீ சுத்தம் செய்யலன்னு சொன்னா, நீயும் நானும் வீட்டில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா. அதுக்கு தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்க, உன் பழைய வாழ்க்கையை தூக்கி எறியும்படி அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டி இருக்கிறார். இன்னும் நான் பழையபடிதான் இருப்பேன், முன்னே குணமாக இருந்தீர்கள், இப்பொழுது குணமாக தான் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்க இருப்பீர்களானா உங்க ஜீவியம் நாற்றம் எடுக்கிற நிலைமைதான். பார்ப்பின் சேர்த்துலாம் அச்சிக்கு கூட நம்ம தெருவில் நடந்தெல்லாம் போயிடலாம் வந்துடலாம். அல்லையா? உங்க ஸ்மெல்ல கர்த்தர் அறிவார், பிசாசும் அறிவான். அவனும் ஸ்மெல் பண்ணுவான், கர்த்தரும் ஸ்மெல் பண்ணுவான். உன் இருதயம் எப்படி இருக்குது? தேவனுக்கு உகந்ததா இருக்குதா? தேவனுக்கு உகந்ததாக உன் இருதயம் இருக்கிறதா? சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் சோதித்து பாரு. கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். உன் இருதயம் எப்படி இருப்பது என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். நீ கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. உன் இருதயம் எப்படி இருக்குது? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறதா? இன்னும் இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பழைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் நீங்க சுத்திகரிக்கப்படவில்லை, இன்னும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படவில்லை, ரத்தத்தால் கழுவப்படவில்லை. பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் எப்படி வரும்? அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டால் வரும். இல்ல வராது. உன் இருதயம் கழுவப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் ரத்தத்தால். அல்லேலூயா. கழுவப்பட்டிருக்கிறதா? உன் இருதயம் கழுவப்பட்டிருக்கிறதா? உன் இருதயம் இன்னும் அசுத்தமா தான் இருக்குதா? உன் இருதயம் இன்னும் அசுத்தமா இருக்குதா? கழுவப்பட்டிருக்கிறதா? இது நான் கேட்கல, ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். உண்மை, அவருடைய வருகை சமீபமாகுது. எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. எந்த நேரமானாலும் இருக்கலாம். ரகசிய வருகை உண்டு. இதை விசுவாசிங்க. இந்த நொடி பொழுதிலே வரலாம். உன் இருதயம் கழுவப்படாமல், அவருடைய ரத்தத்தால் கழுவப்படாமல், சுத்திகரிக்கப்படாமல் இருக்குமானா உங்க நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. அதுக்காகவா ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்தார்? அதுக்காகவா அவர் ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையை தந்து அடிக்கப்பட்ட ஆட்டத்தோட அல்லேலூயா காயகரமாக இருந்தார். எதற்கு? உங்களை கைவிட்டு போவதற்காக இல்லை, உங்களை அவரோடு கூட கொண்டு போக. ஆமென். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், அழிந்து போகும், எதுவுமே நிலையானது அல்ல. ஆனா அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரே, அதுதான் நிலையானது. அங்கே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கே அவரோடு கூட இருப்பார்கள். இன்று இப்பொழுது உன் இருதயத்தை கழுவிக்கொள், சுத்திகரித்துக் கொள். நீங்க கேட்டால் ஆண்டவர் செய்வார். இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வருடம், எத்தனை மாதமான நீங்க இன்னும் பழைய வாழ்க்கையிலே இருப்பீங்க? வேண்டாம். அந்த வாழ்க்கை நமக்கு நிலையானது இல்லை. அல்லேலூயா. போராடி சிபிச்சோம். நம்ம பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் ஐயாவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை, வாலிப பிள்ளை, அந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான் சிஸ்டர். அந்த 10 விசுவாசிகள் இருக்கு, 2 பசங்க ஆம்பளை பிள்ளை. அல்லேலூயா. அவங்களும் அந்த சபையில் நல்ல ஒரு விசுவாசிகள் தான். அல்லேலூயா. நாங்க போராடி ஜெபிச்சு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஒரு ஆவி, 2 ஆவி, 10 ஆவி நாம விட்டு இருந்தா 10 நாள் அந்த புள்ள உயிரை எடுத்துட்டு போனாங்க.
அல்லேலூயா. ஆவியானவர் அந்த இடத்துல விடவே இல்லை. அந்த பிள்ளைக்காய் ஜெபிங்க 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 ஜெபிச்சு விடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆவியா வெளியே புறப்பட்டு வந்துட்டு ஆண்டவர் பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஏதோ ஜெபிச்சோம்னு பொத்துனி கீழே போயிடுச்சுன்னா போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறது இல்லை. மெய்யான விடுதலை இயேசு தருவார். அல்லேலூயா. மெய்யான விடுதலை அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் தந்தார். அந்த பிள்ளை நல்ல எக்ஸாம் எழுதிச்சு. நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தாரே வேற எங்கேயோ போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு செய்த நன்மைகளை மறந்து போறாங்க. ஐயா, மனுஷங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களால ஒண்ணுமே கூடாது, என் கர்த்தரால எல்லாமே கூடும். அவர் தான் அந்த பிள்ளையை விடுவித்தாரு, அந்த பிள்ளையை ரட்சித்தாரு, அந்த குடும்பத்தை ரட்சித்தாரு. இன்னைக்கு அந்த பிள்ளையை ஆசீர்வாதமா வைத்தாரு. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. என்னைக்குமே தாய் சபையை மறக்கவே கூடாது. அதனாலதான் நான் எங்கெங்கேயோ போயிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. சபைகளை எனக்கு கொடுத்துருக்காங்க. பெங்களூர்ல சபையை கொடுத்துருக்காங்க, ஆந்திராவில் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி பெரம்பூர்ல கூட கொடுத்துருந்தாங்க, நிறைய இடத்துல எனக்கு கொடுத்துருந்தாங்க. இல்லை இல்லை, என் தாய் சபையை நான் மறக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்காங்க. அவன் நாம மகிமைப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இருந்திருந்தா இந்த சபை நிரம்பி வழியும். எடை நம்ம மேல ஒரு பெரிய ஸ்கிரீன் கட்டி மேல கூட சேர் போட்டு அத்தனை பேரும் மேலே உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் இன்னைக்கு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவார். அல்லேலூயா. மறுபடியும் இறங்குவோம். கர்த்தர் சொன்னா செய்வோம், சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. பெரிய எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவருடைய இரத்தம் ஊழியம் செய்யவும் வைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னங்க? உங்களை கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வைக்கும். அவருடைய இரத்தத்தினால உங்களை கழுவி, உங்களை சுத்திகரித்து, உங்களை பரிசுத்தமான பிள்ளைகளாய் உங்களை வைத்த உடனே நீங்க செய்ய வேண்டியது எப்படி இருக்கும்? ஊழியம் செய்யணும்னு நினைப்பீங்க. எத்தனை பேர் நீங்க ஊழியம் செய்யணும்னு பாவம் இருக்கு? ஆமென். மற்றவங்களாம் கை கொடுக்க வேண்டிய இல்ல மைக்கில் சத்தம் கேட்கலையா? இல்ல பிரதர், நான் ஊழியம் செய்யல, நான் நாத்திகமான வந்து கத்தரை பண்ண ஆராதிச்சுட்டு அவருடைய வார்த்தைகளை மட்டும் நான் கேட்டுட்டு நான் போயிடுறேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியக்காரங்க தான். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியக்காரர். இந்த போன் வந்து சாம்சங் போன். சாம்சங். இந்த போனுக்கு உயிர் இருக்குதா? இந்த போனுக்கு உயிர் இல்லை. ஆனா இந்த சாம்சங் போன், இந்த சாம்சங் கம்பெனிக்காரனுடைய பேரை இன்னைக்கும் சொல்லிட்டே வைக்குது, சொல்ல வைக்குது, இன்னைக்கும் சொல்ல வைக்குது. ஒரு போன் வாங்க போனா சாம்சங் போன் வாங்கப்பா, எது சாம்சங் போன் வாங்க, இதுதான் நல்லா இருக்கும், நல்லா உழைக்கும் இல்ல. அப்ப இந்த போனு இத தயாரித்த இந்த சாம்சங் நிறுவனத்தினாருடைய பெயரை இன்னைக்கும் இந்த உயிர் இல்லாத போன் சொல்ல வைக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை தந்து உங்களை இன்னைக்கு உங்களை அவரை ஆராதிக்கும்படி உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிற உங்க ஜீவியம் மற்றவர் மத்தியில அவருடைய உயர்த்தும்படிக்கு
நீங்களும் ஊழியம் செய்வதாக இருக்கணும். அவருடைய பேரை நீங்க சொல்லணும், அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும். உயிரில்லாத இந்த போன் இந்த சாம்சங் கம்பெனி காரனுடைய பேரை உச்சரிக்குது, உச்சரிக்க வைக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை தந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால கிட்டி சேர்த்து வைத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால உங்களை மீட்டு இருக்கிறாரு. அவருடைய பேரை நீங்க உச்சரிக்கிறீங்களா? உச்சரிப்பதுதான் அவருக்கு ஊழியம் செய்வது. நீங்க உச்சரிக்காம வந்து உட்கார்ந்து போயிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உயிரில்லாத இந்த போனே அவருடைய பேரை உச்சரிக்க வைக்கிறதுன்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்கள் மத்தியில அவருடைய பேரை உச்சரிக்க வைக்கணும். எத்தனை பேர் அவருடைய நாமத்தை அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்துறீங்க? எத்தனை பேர்? இன்னிலிருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க, இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மைகளை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மை பெறும். நீ நன்மையை நீ மறந்துட்டு நீ பாட்டுன்னு போய் இருந்தா உங்க ஜீவியமும் அப்படியே தான் இருக்கும். மற்றவர்களுக்கும் ரட்சிப்பீங்க. உங்க மூலியமா தான் கர்த்தர் ரட்சிக்கணும். ஆமென். அவர் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்க. ஒண்ணுமே ஒரு வயசான அம்மா இன்னைய வரையும் டிராக்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. அது கொடுக்கும் போதெல்லாம் இயேசுவை நேசிக்கிறாரு, இயேசுவை நேசிக்கிறாரு, இயேசுவை நேசிக்கிறாரு. அந்த அம்மாக்கு படிப்பறிவு கிடையாது. இது ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், இயேசுவை நேசிக்கிறாரு. அப்படி வாங்கின ஒரு டிராக்ஸ் தான் இன்னைக்கு உங்க மத்தியில ஊழியக்காரன் வச்சிருக்குது. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் வச்சிருக்கிற அந்த ஒரு டிராக்ஸ் தான். அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தான், இயேசுவை நேசிக்கிறாரு. ஆமென். அந்த வார்த்தை எனக்கு உங்க மத்தியில அவர் வார்த்தையை உச்சரிக்க வச்சிருக்கு. உங்களையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஊழியம் இருக்குது, நீங்க செய்யலாம். உங்களுடைய அழைப்பின் விதமா நீங்க செய்யலாம். அல்லேலூயா. சபைக்கு ஒரு தூணா இருப்பதே ஒரு ஊழியம் தான். பாய் எடுத்து போட்டு இந்த பெட்ஷீட்லாம் மடிப்பது ஒரு ஊழியம் தான். இந்த சபையை பெருகி சுத்தம் பண்றது ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க அவ்வளவாய் நேசிக்கிறீர்கள், அவ்வளவாய் நேசிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:20. நான்காவது விதமான ஆசீர்வாதம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் பிரியமாய் இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமே என்ன தெரியுமா? சமாதானத்தை உண்டு பண்ணுவதுதான். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் உண்டாகிறது. நான்காவது விதமான ஆசீர்வாதம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக உண்டான ஆசீர்வாதம் சமாதானம். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா அவருடைய சத்துருக்கள் நம்மோடு கூட சமாதானமாயிடுவாங்க. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது? எத்தனை பேருக்குள்ள இருக்கு? அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள சமாதானம் இருக்கு? எல்லாரும் சமாதானம் இல்லாம உட்கார்ந்துக்கிறாங்களே. ஏசப்பா சமாதானம் இருக்குதுன்னு சொன்னா ஆமென்னு சொல்லியிருப்பாங்களே. ஒருவருக்கு சமாதானம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும். இந்த ஆசீர்வாதம் பெறாதவர்களே, எனக்கு சத்துருவாயிருக்கிறாங்க, எனக்கு சத்துருவாயிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க அந்த சத்துருக்களை சத்துருவாய் நீங்க வாங்கிடாதீங்க. சத்துருவை சிநேகியுங்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதுதான் இயேசுவின் வழி. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா அவருடைய சத்துருக்கள் சமாதானமா இருப்பாங்க. நீங்க அவருக்கு பிரியமான வழியில நடக்காம வேற ஏதோ ஒரு வழியில நீங்க நடக்கிறீங்களா, உங்களுடைய ஜீவியம் சமாதானம் பெறுவதற்கான சத்துருக்களை எழுப்பிவிடும். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? ஆமென். சமாதானம் இருக்குதா? உங்களுடைய தேவனுக்கு என்ன பேரு? சமாதான பிரபு.
சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு உங்கள் அத்தனை பேருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவார். எப்படி வரும் சமாதானம்? அவருடைய ரத்தத்தின் மூலமாக வரும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவையும் பரலோகத்திலுள்ளவையும் யாவையும் அவர் என்ன செய்தாரு? ஒப்புரவாக்கிக் கொள்ள அவர் பிரியமாயிருக்கிறார். அப்போ உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சத்துருக்களை உங்களோடு கூட ஒப்புரவாக்கும்படி செய்கிறது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் துக்கமாக இருக்குது. சிரிச்ச முகத்தையே பார்க்க முடியலையே. ஒரு வாட்டி சிரிச்சு காட்டுங்க ஆண்டவருக்கு. எதுக்கா? அல்லேலூயா. முகமலர்ச்சி, முகமலர்ச்சி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுத்து 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தாங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நீங்க சாத்தானை ஜெயிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜெயிக்கிறவங்களா கை தூக்குங்க. சின்ன குழந்தை எல்கேஜி பிள்ளைங்களை கை தூக்குற, கை தூக்கி சொல்ற மாதிரி சொல்லுங்க நினைக்காதீங்க. என் கையா அப்படி கை தூக்கு நம்ம கொட்டுவாரு. அப்படி வாங்கின கொட்டு தான் இன்னைக்கு இப்படி நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. கை தூக்கு, கை இறக்கு, அல்லேலூயா சொல்லு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்லிதான் இருக்கிறாங்க. ஆனா கை தூக்கு, அல்லேலூயா சொல்லு அப்படி சொல்லாமே வருதுதான் கர்த்தர் கிருபை. உங்களோடு இருப்பதற்கான அர்த்தம். நான் தூக்கு, இறக்கு, அல்லேலூயா சொல்லுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஆமென். நீங்களா செய்யணும். அதுதான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவது, அதுதான் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவது. ஆமென். நீங்க தூக்காத்தினால்தான் கை தூக்குங்கன்னு கேட்க. சாத்தானை செய்யும் அவருடைய ரத்தத்தினாலும் வசனத்தினாலும். அவர் ரத்தம் உனக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா, சிரசிலே உச்சம் தலையிலும் உள்ளம் கால் வரையிலும் அவருடைய ரத்தத்தினால் பூசப்பட்டிருந்தா சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய வசனம் அவருடைய உள்ளத்திலே உங்க உள்ளத்திலே பதிந்திருந்தா சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் சாத்தானை ஜெயிக்க முடியாம தத்தளித்து கொண்டிருக்கிறாங்கன்னு நாங்க கண்ணால பார்த்துன்னு இருக்கோம். எத்தனை பேர்? அத்தனை பேர் நம்ம கட்டி வைத்திருக்கிறோம். அத்தனை பேருடைய சிந்தனைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய எல்லா காரியங்களும் கட்டப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறது. அவருடைய ஜீவியமே தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரங்கள் உங்க வீட்டில் நீக்குவதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீங்க இன்னும் தத்தளித்து கொண்டே இருக்கணும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, அவருடைய ஆசை அல்ல. நீங்க ஜெயிக்கணும். இதோ சர்ப்பத்தின் தேர்தலை மிதிக்கவும் சர்ப்பத்தின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. நீங்க சாத்தானை மிதிக்கணும். நீங்க தான் மிதிக்கணும். நீங்க மிதிக்கணும். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ குரல் கொடுத்தா அவன் ஓடணும். நீ ஸ்தோத்திரம் சொன்னா அவன் நடுங்கணும். அல்லேலூயா. ஆமா, நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டா அவனுடைய அஸ்திவாரமே ஆடணும். அப்படிதான் நீங்க ஆராதிக்கணும். கர்த்தரை அப்படிதான் ஆராதிக்கணும். அப்படிதான் கர்த்தரை துதிக்கணும். அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சா அவன் நடுங்கணும். அவன் கிட்ட நெருங்க முடியாம ஓடணும். என் உடம்பெல்லாம் எரியுது கதறணும். அல்லேலூயா. அப்படிதான் உங்க ஜீவி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தோம்.
ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆவது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று ஓயாம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இப்படி நாங்க ஸ்தோத்திரம் சொல்லி 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 தான் போற இடத்துலலாம் நாங்க ஜெயம் எடுக்கிறோம். ஒரு 3 நாளைக்கு முன்ன ஒரு பெரிய புத்தகம் கலையெல்லாம் வச்சு போட்டு நாக்கெல்லாம் தொங்க போட்டு வந்து நிற்குது பாம்பு, வயசுக்குள்ள அந்த பிள்ளை மேல இருக்குது அந்த ஆவி. அப்படி அப்படி நிக்குது அந்த ஆவி. அது சொல்லுங்க, என்னால போகவே முடியாது, என்னால என்ன பண்ண முடியும் பாருங்க. ஆமா, என்னால முடியாது. அல்லேலூயா, என்னால முடியாது. ஆமா, ஜெயம் கொடுக்கிற தேவனால முடியும். என் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொன்ன உடனே அந்த ஆவி அலறி அடித்து துடி துடித்து கீழே விழுந்து அலறி அடித்து ஓடுறேன், நான் போயிறேன், நான் போயிறேன் என்று சொல்லி அதுவா ஓடி போச்சு. அல்லேலூயா. நாங்க செய்ததெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும். எந்த மனுஷனை தேடி நாடி ஓட வேண்டாம், தீர்க்கதரிசியை நாடி தேடி ஓட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தரை தேடி நாடி ஓடிவா. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை, உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களை அவர் கிட்டி சேர்க்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். ஊழியத்திலும் நிலை நிற்க வைக்கும். சமாதானத்தை உண்டு பண்ணும், ஜெயத்தை உண்டு பண்ணும். அவருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள். ரத்தத்தை பெற்று உனக்காக தான் சிந்தி இருக்கிறான், உனக்காக தான் சிந்தி இருக்கிறான். காயங்கள் நெஞ்சிலே கொள்கோலாவில் உன் கண்ணீரை சிந்தி செல்வனில். காயங்கள் நெஞ்சிலே கொள்கோலாவில் உன் கண்ணீரை சிந்தி செல்வனில். பாத்திரம் நீங்கிய பாவிதவித்து, பாத்திரம் நீங்கிய பாவிதவித்து, பாவியை மீட்டு ஒப்பு கொடுத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா. நீதிரே தேடி
கர்த்தரை நோக்கி நம்ம ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெப சிந்தையோடு நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அதே தான் சொல்லி கொண்டு வந்தார். ஆமென். நம்ம எல்லாரும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம எல்லாம் இயேசுவுக்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நாளை நாம் பரிசுத்த நாளாக எண்ணி நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் பேசி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமானது அது ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால நம்ம எல்லாரும் ஊழியம் செய்களாக நாம் மாற வேண்டும். அதன் மூலமாக நம் ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தி நம் சபைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். நாம் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நன்றி. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாம் வாய்களை திறந்து ஜெபிங்க. நான் ஜெயிக்க வேண்டும் ஐயா, நான் சாத்தானை நான் ஜெயிக்க வேண்டாம்ப்பா. ஆட்டுக்குட்டி ரத்தம் நான் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். நான் ஜெயம் பெற்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும். எனக்குள்ளே அந்த ரத்தம் அந்த சமீபமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தினால அநேகரை நான் இயேசுக்கு சமீபமாக நான் ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஐயா. அப்பா, எங்களுக்கும் எங்கள் சபையாருக்கும் அந்த கிருபையை கொடுங்கப்பா. அடிமைக்கு கூட கொடுங்க ஐயா. உங்களுடைய ரகசிய வருகை மிக சமீபமாக இருக்கிறதப்பா. அந்த ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஐயா. சபையார் முழுவதுமாக நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ஐயா. ஆயத்தப்படுத்துங்க, அடிமை ஆயத்தப்படுத்துங்க. ஓ ஆவியானவரே, நீங்கள் பேசினீங்களப்பா. நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இன்னும் யாரெல்லாம் இருதயத்தை கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்படாமல் இருக்கிறார்களோ இந்த நாட்கள் இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை கேட்டவர்கள் ஐயா, உம்முடைய இருதயமானது கர்த்தாவே இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படட்டும் ஐயா. எல்லாரும் நீதிமான்களாக மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா, மாறட்டும் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை ரட்சிப்பை நீங்க கட்டளையிடுங்கப்பா. தேவனே உமக்கு நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் பேச நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த வார்த்தைகளை அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தையினால் நாங்கள் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக அநேக சாத்தான் பிடியில் இருக்கிற மக்களை நாங்கள் விடுதலை கொடுக்கும்படியாக எங்களிலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நீங்க ஊற்றுவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அறிவிப்பு. நம்ம கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். கர்த்தர் நம் மத்தியில் பேசி இருக்கிறார். எனவே நீங்கள் கேட்ட அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஊழியம் செய்களாக நீங்கள் மாற வேண்டும். அடுத்தபடியாக நாம் அமாவாசை பிரேயர் இங்கே நடத்தலாம் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டு நாங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அது கிருபை தருவாரானால் பிரதர் சத்யபிரபு, பிரதர் ரமேஷ் பாபு அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக நான் அநேக நாட்களாக ஜெபத்தில் வைத்தேன். ஜெபத்தில் வைக்கும் பொழுது நாங்கள் அதை குறித்து நாங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே தேவன் அப்படி ஒரு கூட்டத்தை நாம் ஒழுங்கு சொன்ன. ஏன் சொல்வேன் என்றால், நம் திருசபையார் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம் திருசபையார் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. என்ன சொல்கிறீங்க? எங்கெங்கேயோ சபையெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்குறோம், அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சபையார், நம்ம சபையெல்லாம் கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களாம் காது கேட்குதுங்களா? பின்னாடி சிஸ்டர்ஸ் கேட்குதுங்களா? நம் சபையார் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நம் சபையில் கட்டோடு இருக்கக்கூடாது, வியாதியோடு இருக்கக்கூடாது, சேவன மாந்திரிகத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாருமே வரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் கர்த்தர் வரம் கொடுப்பாரு. நானே கட்டில் இருக்கிறேன், எனக்கே யாராவது ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கட்டும், கர்த்தர் அந்த கட்டுகளை உடைப்பார். நீங்களும் மற்றவர்களுக்கு போய் ஜெபம் பண்ணி கட்டுகளை உடைத்து ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அதற்காக தான் இந்த ப்ரேயரை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். எனவே அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த கூட்டம் நடக்க நீங்கள் எல்லாம் நாங்கள் அறிவிப்பு கொடுப்பேன், உங்களுக்கு குரூப்பில் போடுவேன், உங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அந்த இரவு நேரத்தில் தான் வைக்க போகிறோம். நமக்கு 6 அல்லது 7 மணி அளவில் 2 ஹவர் தான், 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். நீங்கள் வந்து நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கட்டுகளோடு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? இயேசுவின் வருகை மிக சமயமாக இருக்கிறது. அந்த சமயமாக இருக்கிறதுனால அந்த கட்டுகளோடு நம்ம போக முடியாது. அந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் முற்றிலுமாக கிளியர் ஆக வேண்டும். வழியை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை சுத்தப்படுத்துவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நம்மையும் எடுத்துகிட்டு போயிட்டு அநேக கட்டுள்ள மக்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மை மாற்றுவார். பிரதர் வந்து ஸ்டார்டிங்கில் டிரைவராக தான் வந்தார். என்ன சொல்கிறீங்க? அங்கே பைபிள் காலேஜ் நடந்துட்டு இருக்கோம். மேலே கீழே வந்து பிரைமரி ஸ்கூல்
இங்கே கீழே நடக்கும். மேலே வந்து அப்போ ரூம் கிடையாது, நீட்டமாக ஒரு ஷீட் போட்டு ஹாலாக இருக்கும். அப்போ அங்கே மேலே பைபிள் காலேஜ் நடக்கும். அதுக்கு பிறகு இங்கேயும் நடந்துச்சு, மேலேயே அவர்கள் தங்கியிருப்பார்கள். அப்படி எவ்வளவோ நாங்கள் நெருக்கத்தில் இந்த ஊழியம் வந்தது. மேலே அங்கே துக்ளக்குன்னு சொல்கிறாங்க பாரு, இங்கே இருந்து அங்கே இருந்தீங்க, அந்த மாதிரி தான். அப்படி இங்கே அங்கே அந்த மாற்றி தான் ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் செய்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் டிரைவராக தான் வந்தார். அந்த ஓரமாக நின்று அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தார். வேதாகம கல்லூரியில் ப்ரொஃபஸருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொஃபஸர் வருவாங்க, வெளியிலேருந்து வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. அப்போ அந்த வெளியில் நம்ம நின்று கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஐயா பார்த்துட்டு, நீ போய் உள்ளே போய் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுப்பா, நாங்கள் வெளியே போகும்போது உன்னை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு தான் கர்த்தருடைய கிருபையில் அந்த வார்த்தையை கேட்டு அவர் அவன் நன்மை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு கூட என்னை விட சின்னவர் தான், எனக்கு பின்னாடி தான் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தர் ஏசப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளட்டும். எனக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களோட கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. காரணம் என்ன சொல்லுங்கள், வேதத்தை வந்து அவர் முழுமையாக நம்பினார், இந்த சத்தியத்தின்படி அவர் நடந்தார். அதனால தான் ஐயா வந்து அவருக்கு சத்திய பிரபுன்னு பேர் வச்சார். அவருடைய பேர் வந்து உமாசங்கர். அவர் பைபிளை வாசிக்கிறதை பார்த்தாரு, அவர் பக்தியை பார்த்தாரு. அப்படியே ஐயா அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுவார், யார் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வரும்போது தான் அவருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சத்திய பிரபுன்னு பெயர் வச்சார். அதுக்காக தான் சொல்கிறேன். எனவே அவர்களை வைத்து நாம் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூட்டம் நடக்கும். நீங்கள் எல்லாம் வாருங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நமக்கு வரங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. வரம் பெற்றுக்கொண்டு நீங்கள் போய் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? அதுதான். அப்படி ஜெபித்தால்தான் கர்த்தர் சபையில் ஆத்துமாக்கள் நமக்கு பெருக செய்வார். கர்த்தர் நிச்சயமாக அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்களும் வாருங்கள். தேவன் அப்படி செய்ய போறதுக்காக எல்லா கரங்களை உயர்த்த நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சுத்திரம் சுத்திரம் சுத்திரம். அதுபோல் அடுத்த கடைசி சனிக்கிழமை நமக்கு வந்து உபவாச ஜெபம் இருக்கிறது, நீங்கள் மறக்க வேண்டாம். கடைசி சனிக்கிழமை 11 மணி அளவில் எங்கள் உபவாச ஜெபம் நடக்கும். நீங்கள் வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கூட நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா இயேசு